இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தைக்குரிய வேத பகுதி லூக்கா 23 அதிகாரம் வசனங்கள் 23-24. Luke chapter 23 verse 33 and 34. கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியையும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே குறைத்தமிழ் வாமொழியையும் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரால் தலையிட்டார் ஜெபம் செய்வோம். புதிய நாட்டில் வாசம் செய்த பாலித்தவரை அந்தவரை இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையிலே இந்த சிலுவையான வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதல் வார்த்தையானது அடியில் பேச இருக்கிறேன். பேசுகிற நீர்தாமே என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று துதிய நிலைமையெல்லாம் உங்களுக்கு செல்கிற நல்ல பிதாவே. ஆமென். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் கவிலையிலே கூறிய வசனமாய் காணப்படுகிறது. சிலுவையிலே அறையப்பட்டு மிகுந்த வேதனையின் மத்தியிலே தலையில் முன்கிரீடம் சூடப்பட்டவராய் இந்த வேளையில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். இந்த இப்படிப்பட்டதான சிலுவையில் அறையப்படுகிற சம்பவம் என்னவென்றால், ரோம் அரசாங்கம் மிகவும் அதிகமாக பாவம் செய்தவர்களுக்கு தான் இந்த தண்டனையானது கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடம்பிலே கை கால்களில் ஆணி பாய்ந்தவராய் பாவத்தின் வலி என்று அவருக்கு தெரியும். அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று. நம்முடைய தேவனாய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதுபோல நம்முடைய தேவன் இரக்கமும் அன்புள்ள தேவனும் பரம தகப்பனுமாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மன்னிப்புக்கு அளவே இல்லை. இவ்விதமாக சொல்கிறது சங்கீதம். யாராவது ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 103 10-12 முடிய உள்ள வசனங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வாழ்ந்து எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறோம் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இது சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதத்தில் அழகாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை ஒரு அழகான வார்த்தையாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று. இந்த வார்த்தையானது யாருக்கு என்று சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்ததான மக்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கொடுக்கிறார். ஒருவேளை யூதாஸ் காரியத்தை மன்னித்திருக்கலாம், அல்லது பேதுருவை குறித்து மன்னித்திருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பரியாசம் பண்ணினவர்களை குறித்து மன்னித்திருக்கலாம். அதே போல் அவருடைய கண்களை கட்டி காரி துப்பினவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்களையும் குற்றம் செய்தவர்களையும் குற்றம் சாட்டினவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலையிலிருந்து கூறின வார்த்தை தான், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்ப்போம், நாம் யாரையாரையெல்லாம் நாம் மன்னித்திருக்கிறோமா? நாம் செய்த ஒருவருக்கொருவர் தப்புகள் செய்தாலும் நாம் மன்னிக்கிறவர்களாக இருதயம் இருக்கிறதா என்று நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நம்மளை மன்னிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது சிலுவையின் தண்டனை. யாராவது ஒரு வாசிக்கலாம். எபேசியர் 4:32. நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் யாரையாவது மன்னிக்கிறோமா? ஒரு சிறிய தவறு செய்தால் நாம் மன்னிப்பது கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனோம்னா, ஊரில் கூட நம்ம ஒரு சின்ன ஒரு லேண்டு ப்ராப்ளம்னாலும் கூட இந்த நிலத்தை நான் உயிர் உள்ள வரைக்கும் நான் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் சொல்லுவோமே. நம்ம மன்னிக்கிறவங்கள சாபம் நமக்கு இல்லை. ஆனால் நாம் மன்னிக்கிற இருதயமுள்ளவராய் காணப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நமக்கு
மத்தேயு 6:14 ஏதாவது ஒரு வாசிகள். மனுஷனுடைய தப்பினங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறார். ஆனால் நாமும் நம்மளுடைய அடுத்த ஒருவர் தப்பு செய்தால் கூட அதை நம்ம மன்னிக்கிறதில்லை, இல்லை நம்ம தப்பு செய்தால் கூட அதை மன்னிக்கிற உள்ள மனப்பான்மை உள்ளவராய் காணப்படவில்லை. மத்தேயு 18:21-22 சொல்கிறது, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று. அதற்கு இயேசு 7 தரம் அல்ல 7 மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார். நாம் மன்னிக்கிற இதயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். யாராவது ஒரு வாசிகள். கொலோசியர் 31:3-13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இனி ஒன்று யாத்திராகமம் 34:7. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார், நாம் ஒரு பாவனை செய்திருக்காங்க, நம்முடைய பாவனை மன்னிக்கப்பட்டால் 4ஆம் தலைமுறை மட்டும் மன்னிக்க விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல மார்க்கு 2:5. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மகனே, என் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. அதே போல நாமும் நம்முடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து விட்டு நாம் இந்த உட்பேடை ஆராதனையிலே இந்த தேவன் தானே எனக்கு கொடுத்த வாக்கு வசனங்களை நான் முடிக்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.